ஒரு காலத்தில் ஒரு இளம் மேய்ப்பன் சிறுவன் வசித்து வந்தான். அவன் தினமும் தனது ஆடுகளை மேய்ச்சலுக்காக மலைகளுக்கு அழைத்துச் சென்றான். ஒரு நாள் அவனுக்கு சலிப்பு ஏற்பட்டு கிராமவாசிகளை ஏமாற்றுவது வேடிக்கையாக இருக்கும் என்று நினைத்தான். அவன், ஓநாய் ஓநாய், ஒரு ஓநாய் ஆடுகளை தாக்குகிறது என்று கத்தினான். சிறுவன் சத்தமாக அழுததால் கிராம மக்கள் கவலையடைந்தனர். அவர்கள் உடனடியாக அவனுக்கு உதவ மலைய நோக்கி ஓடினார்கள். அவர்கள் அங்கு சென்றபோது ஓநாய் இல்லை. சிறுவன் அவர்களை பார்த்து சிரித்தான். சிறுவன் இந்த தந்திரத்தை பல முறை திரும்பச் செய்தான். ஒவ்வொரு முறையும் கிராம மக்களை முட்டாளாக்கினான். ஆனால் ஒரு நாள் ஒரு உண்மையான ஓநாய் தோன்றியது. சிறுவன் பயத்தில் உதவி கேட்டு அழ ஆரம்பித்தான். ஓ நாய், ஓ நாய், தயவு செய்து உதவுங்கள். ஓ நாய், ஓ நாய், தயவு செய்து உதவுங்கள். ஆனால் இந்த முறை கிராம மக்கள் யாரும் வரவில்லை. இது அவர்களை ஏமாற்ற சிறுவன் செய்த தந்திரங்களில் ஒன்றாக இருக்கலாம் என்று கிராம மக்கள் நினைத்தனர். ஓநாய் ஆடுகளை துரத்தியது. சிறுவன் ஒரு கடினமான பாடத்தை கற்றுக்கொண்டான். இந்த சிறுகதை ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. ஒருவர் ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்வது நம்பிக்கையை இழக்க வழிவகுக்கும். ஒருவர் மீண்டும் மீண்டும் பொய் சொல்லும்போது மற்றவர்கள் அதை நம்புவதை நிறுத்திவிடுவார்கள், அவர்கள் உண்மையைச் சொல்லும்போது கூட. இந்த கதை நேர்மையின் முக்கியத்துவத்தையும் வஞ்சகத்தின் விளைவுகளையும் கற்பிக்கிறது.